ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் மௌனமாகவே இருக்கிறாரு? ஏன் எனக்கு பதிலை கொடுக்கலை? மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏன் இந்த காரியத்தில் மட்டும் மௌனமாக இருக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆராய்ந்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்துருக்கவே மாட்டேன், நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்காத அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அப்படிப்பட்ட வல்லமையின் தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால், பராக்கிரமசாலியான கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நீ நினைத்து பார்க்காத அதிசயமான காரியங்கள் உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய படிப்பிலே சம்பவிக்க போகிறதை நீ பார்க்க போகிறாய். உன் கணவன் கையிட்டு செய்கிற பிரயாசத்திலே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. நினைச்சே பார்க்கல, கர்த்தர் அற்புதமாக இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாவு அறிக்கையிடுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாரு. நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக, அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும்படியாக நீ நினைத்து பார்க்காத பெரிய பெரிய காரியங்கள் உன் குடும்பத்திற்காய் நடைபெற போகிறது. அந்த காரியங்கள் ஒரு பயங்கர ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது. உன் சரீர பலவீனங்கள் மாற்றப்பட போகிறது. உன் கடன் பிரச்சனைகளை அது மாற்ற பண்ண போகிறது. உன்னுடைய குடும்பத்திற்கு எல்லா இருள்களும் அகன்று போக போகிறது. ஏன்னா அவர் அதிசயத்தை செய்ய போகிறார். அதனால் உன்னுடைய குடும்பத்திற்காக அவர் கடந்து வந்து விட்டார். நீ நினைத்து பார்க்காத பெரிய காரியம் உன் குடும்பத்துக்காய் நடைபெற போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிறது. ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறாய்? நான் உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உன்னை கைவிட்டு விடுவாரோ? நிச்சயமாய் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அந்த அற்புதங்கள் உன்னுடைய குடும்பத்திற்காய் கடந்து வர போகிறது. எதுல மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாயோ, இது நடக்குமா நடக்காதா, ஒன்றுமே இல்லாம நான் வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறாயா, அந்த காரியத்திலே தேவன் மகிமையானதை செய்ய போகிறார். எதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ, அந்த காரியத்திலே தேவன் ஒரு வல்லமையான தேவனாய், அந்த காரியத்திலே அற்புதம் செய்கிறவராய், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இந்த நாட்களை எதை நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்குள்ள பிரவேசிங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய முடியாது, இது என்னால் முடியவே முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்தை நீர் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனை நீ துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் திருப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சபா. ஏன்னா நீங்கள் தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடி பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நீதிமான்களே ஆண்டவரே, கூடாரத்தில் ஆண்டவரே அதிக பொக்கிஷங்கள் உண்டு என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த நாட்டில் அநேக பொக்கிஷங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.